சென்னை சாலிகிராமத்தில் காவலர்களால் உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞரது உடலின் பிரேத பரிசோதனை நிறைவடைந்தது. சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த பிரேத பரிசோதனை வீடியோவில் பதிவு செய்யப்பட்டன. இதனிடையே செல்வத்தின் உடலை அவரது பெற்றோர்கள் வாங்க மறுப்பு தெரிவித்துள்ளனர். உடலை வாங்குவது தொடர்பாக நாளை முடிவு தெரிவிக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக சென்னை சாலிகிராமம் பகுதியில் காவலர்களால் இளைஞர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக நீதித்துறை நடுவர் ஜெயஸ்ரீ சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். அதில் உயிரிழந்த செல்வத்தின் உறவினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட 13 பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் 10 பேரின் முகவரிகள் பெறப்பட்டுள்ளதாகவும் தேவைப்பட்டால் நேரில் வாக்குமூலம் அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே இளைஞர் உயிரிழப்புக்கு காரணமாக காவலர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி சாலிகிராமம் 80 அடி சாலையில் தடுப்பு கம்பியை உடை தெரிந்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் பொதுமக்கள் மீது தடியடி நிகழ்த்தினர். இதனால் அப்போதில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விசாரணை பார்த்தாங்க, அவங்க ஸ்டேட்மெண்ட் எழுதினாங்க. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க. வெளியில வந்து எங்களுக்கு என்னன்றது ஒன்றும் சொல்லாதனால பாடி நாங்கள் இன்னைக்கு வாங்கல. நாளைக்கு எங்க ஊருக்காரெல்லாம் கூட பேசிட்டு இது என்ன முடிவு, இது இவங்களா பண்ணதா இல்ல போலீஸா நடந்தா தெரிஞ்சுட்டு எங்களுக்கு கரெக்டான இதை வச்சுட்டு பேசிட்டு நாளைக்கு நாங்கள் முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கிறோம்.